எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனல்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த பதிவுல பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு விஷயத்த சொல்ல போறேன். பல நாள்களாக பல பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதாவது யாராவது கடனா நம்ம கிட்ட பணம் கேட்கறாங்க, நாங்க பரிதாபப்பட்டு போய் அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்கறோம். ஆனா அந்த வாங்கின பணத்தை திருப்பி நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது கொடுத்த கடன் திரும்ப கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. அதே சமயத்துல இன்னும் ஒரு சிலர் என்ன கேட்கறாங்கன்னா, நாங்க வீடு கட்டுறதுக்கு இல்ல குழந்தைகள் படிப்புக்கு இல்ல குழந்தைகளுடைய திருமணத்திற்காக வாங்கின கடனை திருப்பி அடைக்க முடியாம ரொம்பவே சிரமப்படுறோம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா கொடுத்த கடனையும் திரும்ப வாங்குறதுக்கும் அதே போல அந்த கடன் அடைக்கிறதுக்குமான பரிகாரங்கள் தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இந்த பரிகாரங்கள் எல்லாம் செய்வதனால நிச்சயமாக நமக்கு நல்ல பலன்கள் தீர்வுகள் கிடைக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நிச்சயமாக நம்பிக்கையோட நம்ம இதெல்லாம் பின்பற்றிக்கிட்டு வந்தோம்னா நல்ல பலன்களும் தீர்வுகளும் கிடைக்கும். ஏன்னா நான் நிறைய பதிவுகள்ல இப்படி செய்யுங்க உங்களுக்கு வேலை கிடைக்கும், இப்படி செஞ்சா இந்த பிரச்சனைக்கு இந்த தீர்வு பரிகாரங்கள் செய்யுங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அதனால நிறைய பேர் நல்ல பலன்களை அடைஞ்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த வெண்கடுகு பரிகாரம் இருக்கு இல்லையா, அது நிறைய பேருக்கு வாழ்க்கையில நல்ல பல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் ஏற்படுத்தி தந்திருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா இந்த கோமதி சக்கரம் பல பேருடைய வாழ்க்கையில நிறைய நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கு. அது நானே கண்கூடாக பார்த்திருக்கேன். அதாவது நிறைய பேர் என்கிட்ட நேர்ல அவங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்துகிட்டு போறாங்க. கமெண்ட் பாக்ஸ்லயும் அவங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த கோமதி சக்கரம் டாலர் இல்ல பிரேஸ்லெட்டா கூட அணிஞ்சுக்கிட்டவங்களுக்கு நிறைய நல்ல பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு நிம்மதியா இருக்கும், கோபம் வர்றதெல்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நல்ல நிம்மதியான தூக்கம், நாங்க என்ன தூக்கத்துக்காக பில்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம், அதெல்லாம் விட்டுக்கிட்டு இந்த கோமதி சக்கரம் பாத்தீங்கன்னா நல்ல ஆழ்ந்த உறக்கத்தை கொடுக்குது அப்படின்றாங்க. இன்னும் அதையும் தாண்டி ஒரு சிலர் சொல்றாங்க, எனக்கு எப்ப பாரு தூக்கமா வருது அப்படின்னு. அதாவது அத்தனை காலம் அவங்க தூங்காம அந்த தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க, எப்படி தூங்குறதுன்னு தெரியாம. அதனால இப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தூக்கமா வருதுன்னு சொல்றது சந்தோஷமா இருக்கு. அதான் அவங்க கிட்ட எல்லாம் நான் சொல்லுவேன், நிம்மதியா தூங்குங்க, கவலைப்படாம எவ்வளவு தூங்கணுமோ தூங்கி எழுந்துறீங்க, அப்பதான் ஒரு தெளிவு பிறக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு தலைவலி போயிருக்கு, மைக்ரேன் ஹெட்டேக் எல்லாம் போயிருக்கு. அதே போல இந்த கோமதி சக்கரத்தை வச்சுட்டு என் சித்திக்கு நான் ஹீல் பண்ணேன். அதனால பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆர்த்ரைட்டிஸ்னால கொஞ்சம் இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் பக்கம் பாத்தீங்கன்னா தலை திருப்ப முடியாம ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக அவங்களுக்கு ஹீல் பண்ணதுல பாத்தீங்கன்னா இப்போ அவங்க ரொம்ப சுகமா இருக்காங்க. இந்த கோமதி சக்கரத்தை வச்சு இன்னும் பல மிராக்கிள்ஸ், அதாவது அதிசயங்கள் நடந்திருக்கு. அது நான் சொன்னா மிகைப்படுத்துறேன்னு நீங்க எல்லாம் நினைப்பீங்க. அதனால பயனடைஞ்சவங்க தான் இங்க பதிவு போட முடியும், அப்பதான் நீங்க நம்புவீங்க. சரி, இப்போ கொடுத்த கடனை திரும்ப வாங்குறது எப்படி, அப்புறம் இந்த வாங்கின கடனை அடைப்பது எப்படி, அதற்கான பரிகாரங்கள் என்னென்னு இப்ப பார்ப்போம். முதல் பரிகாரம், சனிக்கிழமைகள்ல கருப்பு நிற நாய்க்கு ஒரு சப்பாத்தி நெய்யில சுட்டிருந்தா ரொம்ப விசேஷம். அப்படி இல்லைன்னா நெய்யில சுட முடியாது, எண்ணெயில் தான் சுட முடியும்னு நினைக்கிறவங்க எண்ணெயில சுட்டு கருப்பு நாயை பார்த்தீங்கன்னா அந்த நாய்க்கு தன் கையால கொடுத்துட்டு வாங்க. இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ற வரைக்கும் இந்த கருப்பு நிற நாய்க்கு சனிக்கிழமைகள்ல சப்பாத்தி சாப்பிடுறது கொடுத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். அது எந்த நேரத்துல கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எந்த நேரத்துல நாயை பாக்குறீங்களோ, தெருவில் இப்போ போயிட்டு இருக்கு கருப்பு நாயின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த நேரத்துல பாக்குறீங்களோ அந்த நேரத்துல அந்த நாய்க்கு கொடுத்துருங்க. சனிக்கிழமை இதை தவறாம செஞ்சுக்கிட்டு வாங்க, நல்ல மாற்றத்தை நீங்க உணர்வீங்க. அடுத்தது இரண்டாவது பரிகாரம், இது சூரிய பகவானுக்கு செய்யக்கூடிய பரிகாரம். இதுவும் ரொம்ப எளிமையானது. காலையில 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள இதை செஞ்சு முடிச்சிடணும். இந்த பரிகாரம் இந்த இளங்காலை பொழுது இருக்கு இல்லையா, சூரியன் உதிக்கும் இல்லையா, அந்த நேரத்துல தான் செய்யணும். ஒரு செம்பு நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க. அதுல இந்த வரமிளகாய் இருக்கு இல்லையா, சிகப்பு மிளகாய், அதுல இருக்கக்கூடிய விதை 11 விதைகள் மட்டுமே எடுத்துக்கோங்க. 11 விதைகள் எண்ணிக்கையில எடுத்து அந்த தண்ணியில போட்டுக்கோங்க. அந்த வரமிளகாய் விதைகளை போட்ட செம்பு தண்ணியை மொட்டை மாடிக்கு எடுத்துட்டு போங்க. அங்க போயிட்டு சூரியனை நமஸ்காரம் பண்ணிக்கோங்க, நல்லா வேண்டிக்கோங்க, நான் வாங்கின கடன் சீக்கிரத்துல திருப்பி கொடுக்கணும், சீக்கிரத்துல அடையணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. இப்ப கடன் கொடுத்தவங்க வாங்கணும் இல்லையா, அவங்களும் வேண்டிக்கோங்க, என்கிட்ட இன்னாரெல்லாம் கடன் வாங்கியிருக்காங்க, அப்படி கடனாக கொடுத்த பணம் எனக்கு சீக்கிரத்துல சேரணும்னு சொல்லிட்டு அவங்க அப்படி வேண்டிக்கோங்க. அப்படி வேண்டிக்கிட்டு அந்த செம்புல இருக்கக்கூடிய தண்ணியை தரையில அப்படியே ஊத்தணும், மெதுவா ஊத்தணும். இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே ஊத்துங்க. ஓம் ஆதித்யாய நமக, ஓம் ஆதித்யாய நமக,
ஓம் ஆதித்யாய நமக அப்படின்னு 108 முறை மந்திரங்களை சொல்லுங்க. இந்த 108 மந்திரம் முடிகிற வரைக்கும் இந்த தண்ணியை ஊற்றிட்டு இருக்கணுமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்னா அப்படி கிடையாது. கொஞ்சம் ஒரு 11 மந்திரம் இல்லை வந்துட்டு 21 தடவை சொல்றதுக்குள்ளேயே தண்ணி தீந்துரும். அந்த தண்ணி முடிஞ்ச பின்னாடி நீங்கள் வந்து 108 முறை வந்து மந்திரத்தை சொல்லுங்கள். அந்த 21க்கு அப்புறம் 22, 23, 24ன்னு எண்ணிக்கிட்டே 108 முறை வந்து மந்திரங்கள் சொல்லிட்டு வேண்டிட்டு கீழே வந்துருங்க. இது எத்தனை நாளைக்கு சொல்லணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய கடன் அடையிற வரைக்கும், இல்லை கொடுத்த கடன் திரும்ப வர்ற வரைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு இப்படி வேண்டிக்கிட்டு வாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சூரியன் உதிக்கும் போது தான் இதை சொல்லிக்கிட்டு வரணும். அது ரொம்ப நினைவில் வச்சுக்கோங்க. இந்த 6 மணின்றது பார்த்தீங்கன்னா கூட இன்னும் கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்கன்னா அந்த சூரியன் உதிக்கும் இல்லையா. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் காலம், சீக்கிரத்திலே சூரியன் உதிச்சிருவாரு. அதனால பார்த்தீங்கன்னா முன்னாடியே போயிட்டு கூட நீங்கள் சொல்லலாம். ஒரு 5:30 மணி 6 மணி அப்படி போயிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் சக்திகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குறைகளை கேட்கும். அதெல்லாம் நம்ம என்ன நினைச்சுக்கிறோமோ, என்ன வாயை விட்டு சொல்றோமோ அதெல்லாம் அந்த பிரபஞ்ச சக்திக்கு போய் முட்டும். அந்த நேரத்தில் தான், சரியா அந்த சூரியன் உதிக்கிற நேரத்தில் தான் போய் வந்து விண்ணை முட்டிட்டு அந்த பிரச்சனைகளை சீக்கிரத்தில் தீர்த்து வைப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகாலை பொழுதுல எதுவுமே வேண்டணும்னு சொல்லுவாங்க. அது வந்து இன்னொரு எபிசோட்ல விரிவாக சொல்றேன். அந்த நேரத்தில் நம்ம என்ன வேண்டினாலும் நிச்சயமாக நடக்கும். அது நல்ல வேண்டுதலா இருக்கணும், அவ்வளவுதான். அடுத்த பரிகாரம், நவரத்னம் பதித்த மோதிரம் இல்லை பெண்டன்ட், இல்லாட்டி வந்து காது தோடு கூட போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் சீக்கிரத்தில் தீரும். இப்போ ஆண்கள் பார்த்தீங்கன்னா பெண்டன்ட்டாகவும் போட்டுக்கலாம், மோதிரமாகவும் போட்டுக்கலாம். இதை நீங்கள் நினைக்கலாம், நாங்கள் ஏற்கனவே பண கஷ்டத்தில் இருக்கிறனால தான் இந்த பரிகாரங்கள் எல்லாம் செய்ய துவங்கியிருக்கோம், இதில் இந்த செலவும் செய்யணுமா, இந்த நவரத்ன ஸ்டோன் பதிச்சதெல்லாம் போட்டு அந்த செலவு செய்யணுமா அப்படின்னு நினைப்பீங்க. ஒரிஜினல் ஸ்டோன்ஸ் பதித்த நவரத்னங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை கூட தான். அது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆப்ஷன், அதனால தான் நான் சொல்லியிருக்கேன். நம்மக்கிட்ட வந்து நவரத்ன பெண்டன்ட் எல்லாம் இருக்குது. அது வந்து ஒரிஜினல் ஸ்டோன்ஸ்க்கு ஈக்குவலான ஒரு பலன்களை தரும். ஒரிஜினல் ஸ்டோன்ஸ் ஆகட்டும், இல்லை செகண்ட் குவாலிட்டியில் கிடைக்கிற ஸ்டோன்ஸ் ஆகட்டும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பூமியிலிருந்து இயற்கையாக உருவானது. அதனால உங்களுக்கு அதுக்குரிய தன்மை நிச்சயமாக இந்த செகண்ட் குவாலிட்டிலையும் கிடைக்கும். எப்படி அவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு வீடு கட்டும்போது நிலவாசல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து நவரத்ன ஸ்டோன்ஸை வந்து அங்கே பதிப்பாங்க நிலவாசலில். காரணம் என்னென்னா, அங்கே எதிரிகள் வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாது, எந்த பிரச்சனையும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக அந்த மாதிரி நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க வந்து பதிப்பாங்க. அப்படி பதிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்டோன்ஸ் யாருமே போட்டு அங்கே நிலவாசல்ல பதிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி செகண்ட் குவாலிட்டி இருக்கு இல்லையா, நம்ம viha.online கூட இருக்கு. இந்த மாதிரி செகண்ட் குவாலிட்டி உள்ள ஜெம் ஸ்டோன்ஸ் தான் வந்து பதிப்பாங்க. அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஏற்கனவே கடன்ல இருக்கிறவங்க எல்லாம் புதுசாக வாங்கிட்டு ரொம்ப காஸ்ட்லியா வாங்கிட்டு போடணுன்றது அவசியம் கிடையாது. இதுவே போடலாம் நீங்க. அந்த மாதிரி செகண்ட் குவாலிட்டி ஜெம் ஸ்டோன்ஸ் எல்லாம் நம்ம viha.online செகண்ட் குவாலிட்டி கிடைக்குது. அதாவது பெண்டன்ட்டா இருக்கு. ஒரிஜினல் வேணும்னா கூட நம்ம கிட்ட கிடைக்கும். கொஞ்சம் விலை கூட. நான் இன்னும் வந்து அதுல பதிவேற்றம் செய்யல நம்ம viha.online. அதனால இந்த பெண்டன்ட் போட்டா கூட உங்களுக்கு நிச்சயமாக இந்த கடன் பிரச்சனை தீரும். நீங்க வேணா கொஞ்ச நாளைக்கு வாங்கி போட்டு பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப குறைச்ச விலைக்கு தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த பரிகாரம் கூட ரொம்ப ரொம்ப சுலபமானது. நல்ல குங்குமப்பூவை எடுத்துக்கோங்க. அதை சந்தனத்துல நல்லா குழைச்சிங்கன்னா அந்த குங்குமப்பூவோட நிறம் வந்து சந்தனத்துல இறங்கிரும். அதை வந்து நெத்தியில இட்டுக்கோங்க. அதை என்னைக்கு ஆரம்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சுக்லபக்ஷ வியாழக்கிழமை அன்னைக்கு மதியம் 12 மணிக்கு இந்த திலகத்தை இட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது எத்தனை நாள் தொடரணும்னா உங்க பிரச்சனை தீர்ற வரைக்கும் தொடர்ந்து அந்த மாதிரி திலகம் வச்சுட்டு வாங்க. ஆரம்பிக்கிறது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை சுக்லபக்ஷமாக இருக்கணும். மதியம் 12 மணிக்கு இதை வைக்கணும். அதற்கு பிறகு தினமும் வந்து நம்ம காலையிலேயே குளிச்சுட்டு இந்த திலகத்தை வச்சுக்கிட்டு வரலாம். அடுத்த பரிகாரம், ஹனுமான் சாலிஷா இருக்கு இல்லையா, அதை வந்து 40 நாட்கள் தொடர்ந்து படிக்க முடிஞ்சா படிங்க, இல்லாட்டி அதை வந்து கேளுங்க. 40 நாட்களுக்கு பிறகு ஏதாவது ஒரு இனிப்பு செய்து நம்ம கோயில்ல, இந்த அனுமார் கோயில்ல போயிட்டு அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லாம் அது நம்ம கையால கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடும். அடுத்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமானது. இப்போ நம்ம பேங்க்ல லோன் வாங்கியிருக்கோம்னா அதை அடைக்கிறதுக்கு தேர்ந்தெடுக்க வேண்டிய நாள் வந்து செவ்வாய்க்கிழமையாக இருக்கட்டும். அந்த செவ்வாய்க்கிழமையில் நம்ம வந்து கடன் அடைச்சிக்கிட்டு வந்தோம்னா சீக்கிரத்தில் அடைஞ்சிரும். இந்த பரிகாரங்கள் செய்யறதுனால எங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீருமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமாக தீரும். ஏன்னா அனுபவபூர்வமாக நம்ம முன்னோர்கள் காலங்காலமாக இந்த பரிகாரங்களை கடைபிடித்துட்டு வந்திருக்காங்க. இதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு. இப்போ ஒரு சிலர் நினைக்கலாம், நாங்க வந்து இந்த ரிலீஜனை சேர்ந்தவங்க, எங்களுக்கு பார்த்தீங்கன்னா
நீங்கள் எல்லாமே ஆன்மீக தகவல் சம்மந்தப்பட்டதாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு கடன் இருக்கும் இல்லையா, அந்த கடன் எல்லாம் எப்படி அடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் பொதுவான பரிகாரங்கள் எல்லாம் சொல்லியிருப்பேன். பார்த்தீங்கன்னா இப்போ சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணுறது நீங்கள் மந்திரம் சொல்லாமல் நீங்கள் அதை வந்து அந்த பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டு வரலாம். கொண்டு போயிட்டு சூரிய பகவானுக்கு தண்ணியை விடுறது, ஏன்னா சூரியன் வந்து எல்லாருக்குமே பொதுவானவர். சரி, அடுத்த எபிசோடில் மீண்டும் நல்ல தலைப்புடன் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.